வணக்கம் திருகிரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ, கேள்விக்கே வந்துடுறேன். இந்த கலரி பயட் இதோடைய ஹிஸ்டரி என்ன? ஐ மீன் வரலாறும் பூர்வீகமும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, அது கலரி பயிட்டுன்னு சொல்லுவாங்க. கலரினா பேட்டில் ஃபீல்ட், பயிட்டுனா ப்ராக்டிஸ், ஸோ பயிற்சி அந்த மாதிரி. ஸோ கலரி பயிட்டு ஆக்சுவலி பேட்டில் ஃபீல்ட் ட்ரைனிங். ஸோ அந்த காலத்தில் நீங்கள் அவங்க போரில் செய்யும்போது அவங்க ஆக்சுவலி ட்ரெயின் பண்ணுவாங்க. வெப்பன்ஸ் வச்சு சிலம்பம், குச்சி, கெட்டுக்கறி, கோல்தறி, மெட்டல் வெப்பன்ஸ் அந்த மாதிரி வச்சு அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் கால் கலரி பயிட்டு, பேட்டில் ஃபீல்ட் ப்ராக்டிஸ். வணக்கம் திருப்புரு, எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஜெபு, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வெப்பன்ஸ்லாம் இல்லாமல் இந்த கத்தி, இந்த சிலம்பம் இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் அந்த ஆர்ட்டை செய்ய முடியாது, அந்த கலையை செய்ய முடியாது. கண்டிப்பாக செய்ய முடியும். ஏன்னா சொல்லப்போனால் போர் நடக்கும்போது முக்கியமாக நம்ம ஆயுதங்கள் தான் பயன்படுத்துவோம். ஆயுதங்கள் இல்லாத அப்போ தான் வெறும் கை தற்காப்பு பண்ணுவோம். மெயின் ஃபோக்கஸ் வந்து அனிமல் போஸஸ் தான் இம்பார்ட்டன்ட். இதில் கஜ வடிவு, ஹார்ஸ் போஸ், அஸ்வ வடிவு இதெல்லாம் வந்து அனிமல் போஸஸ். இதெல்லாம் வந்து யூஸ் டியூரிங் த பேட்டில் ஃபீல்ட் ஆல்சோ. இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு எத்தனை வருடங்கள் இருக்கும்? டு பி மாஸ்டர் ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷம் எடுக்கும்? இது பேசிக் லெவல்ஸ் செய்யணும்னா ஒரு 12 இயர்ஸ் எடுக்கும். ஆனால் அது ஊரில் அவங்க ட்ரெயின் பண்ணும்போது எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒரு 5 days a week அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆனால் சிங்கப்பூரில் பிகாஸ் நம்ம சுச்சுவேஷன் இந்த மாதிரினா வி காட் நோ டைம். ஸோ அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஒரு ட்வைஸ் a week செஞ்சால் ஒரு 13-14 years அட்லீஸ்ட் ஒரு பேசிக் அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணலாம். ஸோ பேசிக் வேறு இருக்குது, இன்டர்மீடியட் இருக்குது. ஸோ எவ்ரி வெப்பன்ஸில் பேசிக் ட்ரைனிங் இருக்குது, அதுக்கு இன்டர்மீடியட் இருக்கும், அட்வான்ஸும் இருக்கும். சூப்பர். அப்போ எத்தனை வயசுலேருந்து இதை ஆரம்பிக்கலாம்? எத்தனை வயசு வரைக்கும் அதை கற்றுக்கலாம்? இப்போ ஊரில் பார்த்தீங்கன்னா, இல்லை சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா 5 வயசில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 5 வயசு 4 வயசுல நம்ம ஆரம்பிக்கலாம். அன்டில் ஆக்சுவலி எனி ஏஜ் இல்லை. ஏன்னா ஊரில் பார்த்தீங்கன்னா 60 years old 70 years old செய்கிறாங்க. ஆனால் அந்த வயசில் செய்யும்போது அந்த ட்ரைனிங் கொஞ்சம் மாடிஃபைடாக இருக்கணும். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்களே, ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாம் இருக்கும் த்ரூ த ஏஜஸ். ஆனால் இப்போ 50 years old ஆரம்பித்தா தென் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பிகாஸ் சம்டைம்ஸ் ஜாயின் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ வி நீட் டு மாடிஃபை த ட்ரைனிங். ஆனால் இப்போ போர்கள்லாம் நடக்கிறது இல்லைல்ல, இப்போ நம்ம பார்த்தோன்னா அப்போ எதுக்காக இந்த கலரி பயிற்றை நம்ம கற்றுக்கணும்? என்ன அதனால என்ன நன்மைகள் நம்மளுக்கு இருக்கு? நல்ல கேள்வி. அப்போ போர் பண்ணும்போது இந்த பயிற்சியெல்லாம் பண்ணதுனால தான் அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க, அவங்களோட ஹெல்த் நல்லா இருந்தது, பாடி ஃபிட்டாக இருந்தது, ப்ளஸ் டிசிப்ளினாக இருந்தாங்க, போரில் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அது ஒரு காரணம். இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி போர் எதுவும் நடக்கிறது இல்லை. போர் நடந்தாலும் இந்த மாதிரி வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்ம கலாச்சாரம் நம்ம பாதுகாக்க முடியுது, வளர்க்க முடியுது. இரண்டாவது வந்து நம்மளோட உடம்பு ஃபிட்டாக இருக்குது, நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்குது, முக்கியமாக நம்ம டிசிப்ளின் கொண்டு வருது. திருகிரி, நான் தமிழ் படம் பார்த்துருக்கேன். அதில் அவங்க கலரி அந்த பயிற்சி வந்து மண்ணெல்லாம் போட்டு அவங்க காஸ்டியூமே வேறு மாதிரி இருக்கும். அந்த வெள்ளை கலர் துணி, இந்த உடம்பு கிடம்புலாம் பாடியாக தான் செய்வாங்க. இங்கே நான் பார்த்தேன் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஸோ கலரி பயிட்டு அவங்க ட்ரெயின் பண்ணும்போது அவங்க கலரி பிட்டில் ட்ரெயின் பண்ணுவாங்க. அது என்ன செய்யுங்க, ஒரு 4 feet டீப் அந்த கிரவுண்டில் குழி தோண்டி இந்த மாதிரி சைஸில் அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே நீங்கள் பார்க்கும்போது சம்டைம்ஸ் இப்படி ரெய்னி சீசன், ஹாட் சீசன் அந்த மாதிரி. ஸோ டு கீப் த பாடி கூல், ஏன்னா அவங்க அந்த பிட்டில் அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்புறம் பிஃபோர் ட்ரைனிங் அவங்க எண்ணெய் தேய்ப்பாங்க உடம்புல. ஸோ அந்த வித் ஆயில், இந்த ஸ்டேன் அந்த மாதிரி அந்த வெரி குஸ்தி மாதிரி சண்டை போடுறது அந்த ஃபீலிங் இருக்கணும். ஸோ ஆனால் சிங்கப்பூரில் அந்த மாதிரி செய்ய முடியாது. ஸோ அதான் நம்ம ஹார்ட் சர்ஃபேஸில் ட்ரெயின் பண்ணுறோம். ஓகே ஓகே ஓகே. அண்ட் இங்கே நீங்கள் ஸ்டில் மேட்லாம் போட்டு செய்வீங்க அந்த சாஃப்ட் சர்ஃபேஸ் வரதுக்கு? சில மூவ் செய்யும்போது நம்ம இப்போ கிராப்பிளிங் செய்யும்போது, குஸ்தி அந்த மாதிரி செய்யும்போது லாக்கிங் டெக்னிக்ஸ் நம்ம மேட் வச்சு நம்ம செய்வோம். ஆனால் மற்ற மூவ்ஸ்லாம் நம்ம ஹார்ட் சர்ஃபேஸ். எல்லா கலைகளிலையும் முக்கியமான நுட்பங்கள் இருக்கும். இந்த கலரி பயிற்சியோடைய நுட்பங்கள் என்ன? கலரி பயிற்றோட நுட்பங்கள் வந்து மெய்ப்பயிட்டு, டூயிங் த அனிமல் போசஸ், அண்ட் சுவடு இஸ் 4 directional spatial awareness martial thing, and then கோல்தறி wooden weapons, then அங்கத்தறி metal weapons, and then last one is வெறுங்கை தற்காப்பு. சொன்ன மாதிரி no weapons, unarmed combat. ஓகே. கலரி இப்போ பெண்களும் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்காங்களா, இல்லை ஆரம்ப காலத்துலேருந்தே கற்றுக்கிட்டு வராங்களா? ஆக்சுவலி ஆரம்ப காலத்தில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. தேவர் லேர்னிங், தேவர் லேடிஸ் லேர்னிங். ஓகே. ஆனால் நடுவில் தான் தேர் வாஸ் a bit of a patriarchal kind of situation. Only men were training அந்த கலரி பயிட்டு. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேக் டு இட். A lot of ladies and men also are training it.
கலரி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆகுது. அவ்வளோ பேஷனட்டாக இருக்கீங்க. அந்த பேஷன் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எப்படி ஆரம்பிச்சிச்சு இந்த பேஷன்? ஆக்சுவலி சின்ன வயசில் நான் நிறைய சண்டை படம் பார்ப்பேன், அந்த ப்ரூஸ்லி படம் அந்த மாதிரி. ஆனால் கலரி பாட்டி செய்யும்போது என் அப்பா அம்மா அந்த கிளாஸில் வச்சாங்க. ஆனால் அது முதல்ல நம்ம செய்யும்போது அந்த ஆர்வம் ரொம்ப இல்லை, ஏன்னா வேறு மாதிரி இருக்க, அது டிவியில் பார்க்க மாதிரி இல்லை. ஆனால் 20 வயசு 22, 5 அந்த மாதிரி வயசு பார்க்கும்போது இது நம்ம கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்துக்கு இன்னும் கிட்ட போக இந்த பேஷன் வந்துச்சு. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட நம்ம சும்மா ட்ரைனிங் பண்ணும்போது நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ அந்த பேஷன் வரும்போது மற்றவங்க இந்த ஆர்ட் நம்ம ட்ரெயின் பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும், அந்த ஆசை வந்து. ஒரு கலரி வீரர் என்ன மாதிரி கட்டுப்பாடுகளை கடைப்பிடிக்கணும்? முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறுமை ரொம்ப தேவை. அந்த பொறுமை இருந்தால் தான் அந்த டிசிப்ளின் வந்துடும். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம அந்த மூவ்மெண்ட் செய்யும்போது சில சமயத்தில் அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் எவ்ரிடே அது கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சால் அந்த மூவ்மெண்ட்ஸ் வந்துடும். ஸோ அந்த பொறுமையோட அந்த டிசிப்ளின் வந்துடும். டிசிப்ளின் வரும்போது தான் அப்புறம் நம்ம பார்ப்போம் ஒழுங்காக நல்ல நேரத்தில் போய் தூங்குவோம், அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அந்த டிசிப்ளின்லாம் எல்லாம். ஸோ இந்த கலரி பயிரில் ஈடுபடும் போது என்ன மாதிரி உணவுகள் நம்ம சாப்பிடணும்? ஏதோ ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, இதுதான் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடக்கூடாதுன்னு? ஆக்சுவலி நம்ம ஊரில் லேர்ன் பண்ணும்போது அவங்க ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல. சம் பீப்புள் நான் சைவமாக இருப்பாங்க, சிலவங்க எனி டயட் இஸ் ஃபைன். ஆனால் இப்போ நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி எனி ஸ்போர்ட்ஸ் செய்யும்போது நீங்கள் மது குடித்தா இல்லை சிகரெட் குடித்தா அந்த மாதிரி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தெரியும். நீங்கள் செய்யும்போது களைப்பாக இருக்கும், வெரி டிஃபிகல்ட் டு டூ. ஸோ அது செய்யாமல் இருந்தால் நல்லது. இட்ஸ் anyone can have no restrictions in it. இந்த உலகத்தில் நிறைய தற்காப்பு கலைகள் இருக்குது, லைக் டெக்வாண்டோ, கராத்தே, குங்ஃபு, இதெல்லாம். ஸோ நம்ம கலரிக்கும் இவங்களுக்கும் என்ன வேற்றுமை, என்ன ஒற்றுமை? ஆக்சுவலி நம்ம இந்திய கலாச்சாரத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இட்ஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் சொல்லலாம். கலரி பயிட்டு அது எப்படி மற்ற நாடுகளுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இஸ் பேஸ் ஆன் ஜியோகிரஃபி பொறுத்தது. ஸோ இந்தியாவிலேருந்து சைனா போய் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அந்த மாதிரி. ஸோ அந்த சிலாட், ஜுஜிட்ஸு, ஜப்பானில் ஜுஜிட்ஸு, ஜூடோ, கராத்தே, டெக்வாண்டோ ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அந்த மூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாஃப் க்ரௌட்ஸ், அந்த அனிமல் பாஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஊரில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அங்கே அனிமல் லயன் பாஸ்டர், அஷோடி, கஜோடி. சைனாவில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரேன் பாஸ்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஆக்சுவலி இந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப சிமிலர். ஆனால் அந்த ஜியோகிரஃபி பொறுத்தது, அந்த மக்களை பொறுத்தது, எப்படியா அந்த ஃபார்ம்ஸை வச்சு சண்டை போடுறாங்க. ஆனால் எல்லா இட்ஸ் ஆக்சுவலி அண்டர் த சேம், அண்டர் மார்ஷல் ஆர்ட்ஸ் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆமாம், அந்த ஒரே ரூட்ஸில் வந்து ஒரே ரூல்ஸில் டெஃபினெட்லி. ப்ரோ, நான் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இந்த கலரி பயிர்ட்டை கற்றுக்கிறது சுலபமா கஷ்டமா? சபு, அதை சொல்கிறத விட நீங்கள் கூட வாங்க, சில விஷயங்கள் நான் கற்றுக் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த கலரி பயிர்ட்டை. ஆனால் அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் செய்யணும். நாங்கள் என்ன செய்கிறோம்? என்னடா சத்திய சோதனை, வேதத்துக்கு இப்படி ஒரு சோதனையா? கவலைப்படாதீங்க மக்களே, உங்களுக்காக நான் அந்த கலரி பயிற்சியில் இறங்குறேன், வித்தையை கற்றுக்கிறேன், எல்லாம் உங்களுக்காக தான். லெட்ஸ் கோ. கிரி ப்ரோ, இந்த கட்டை மிஸ்திரி பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு, அது என்ன கட்டை? ஓகே, இந்த கட்டை என்னென்னா வரம கட்டைன்னு சொல்லுவாங்க. அது உடம்புல 108 நாடிகள் இருக்குதுல. ஸோ நம்ம சண்டை போடும்போது அந்த நாடிகளை அடிக்கலாம் இந்த வச்சு. ஓ, இந்தியன் தாத்தா, அந்த கலை இவருக்கு தெரியும். ஓகே ஜபு, நான் முந்தி சொன்ன மாதிரி கலரி பயிற்சி செய்யும்போதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் திங், அவுட்ஃபிட் நல்லா போட்டிருக்கீங்க. இப்போ நம்ம வந்தனம் செய்யணும், குரு வணக்கம், அப்புறம் குரு தர்ஷனம் செய்யணும். ஓகே, legs close and salute, hands up, take a deep breath. Elbow drop பண்ணிட்டு one step forward. கை நடுவில் வைங்க, cross the hand, pull back. Exhale, Ashwari. Back. நல்லா செஞ்சீங்க ஜபு. தேங்க்யூ. அப்புறம் கிளம்பவா? இருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நம்ம அந்த கொல்தறி உடன் வெப்பன்ஸ் நம்ம செய்ய போகிறோம். உடன் வெப்பன்ஸ் அப்படின்னா கொல்தறி. நீங்கள் இந்த ஹேண்ட்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக வைக்காதீங்க, கீப் இட் ஸ்லைட்லி பெண்ட்.
இருந்தாலும் விட மாட்டேன். உங்களுக்காக, இந்த நேர்களுக்காக அவர் என்னை தூச்சி எடுக்கிற வரைக்கும் நான் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். மக்களே, நீங்களே பார்த்துருப்பீங்க, களரி பயிற்று வந்து ரொம்ப சுலபமான விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் நான் கற்றுக்கிட்டது ஒரு துளி தான். இந்த கலைக்காக பல பேர் பல வருடங்கள் இதுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. அதில் ஒரு சில பேரை தான் நம்ம பார்த்தோம். இன்னும் வரப்போகிற காலத்தில் எவ்வளோ புது புது கலைகள் வரலாம். ஆனால் எவ்வளோ கலைகள் வந்தாலும் நம்ம பாரம்பரியத்தை நம்ம தான் காப்பாற்றணும். மறந்துடாதீங்க, இது கைவித்தை. நான் உங்கள் ஜபு.